நிகழ்தகவு. வீட்டு வாசலில் நின்று கொண்டு கத்தி கதறிய இளம்பெண். கதறல் சத்தத்தை கேட்டு பதறிய அக்கம் பக்கத்தினர். தூக்கில் தொங்கிய நிலையில் உயிரிழந்து கிடந்த கார் ஓட்டுநர். பக்கத்தில் அமர்ந்து கதறி துடித்த மனைவி. விசாரணையின் இறுதியில் அரங்கேறிய மெகா ட்விஸ்ட். கணவனை கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நீலி கண்ணீர் வடித்து ஆக்டிங் செய்த மனைவி சிக்கியது எப்படி? கணவனை மனைவியை கொடூரமாக கொன்றது ஏன்? நடந்தது என்ன? காலங்காத்தால வீட்டு வாசல நின்னு இளம்பெண் ஒருத்தவங்க கதறி அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் ஏமா எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வழக்கம் போல நைட்டு எனக்கும் என் கணவனுக்கும் சண்டை வந்துச்சு, அந்த கோவத்துல நடுராத்திரியில தூக்க மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி சரண்யா கண்ணீர் வடிச்சிருக்காங்க. உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சரண்யா வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க சரண்யாவோட கணவர் மணிகண்டன் தூக்கில தொங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. அவரை வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அவரை பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. கணவர் இறந்து போய்த்தாருன்னு டாக்டர்கள் சொன்னதும் ஐயையோ குடும்ப பிரச்சனையில இப்படி அவசரப்பட்டுட்டீங்களேன்னு சரண்யா உருண்டு புரண்டு அழுது இருக்காங்க. இதுக்கிடையில மணிகண்டனோட அக்காவும் சொந்தக்காரங்களும் வந்து கதறி அழுதாங்க. மணிகண்டன் குடும்ப பிரச்சனையால தற்கொலை பண்ணிக்கிட்டாரோன்னு ஒரு பக்கம் யோசிச்சாலும் சரண்யாவோட கண்ணீர் மேலையும் வார்த்தை மேலையும் போலீஸுக்கு பெருத்த சந்தேகம் வந்திருக்கு. அதனால மணிகண்டனோட அக்கா உமா மகேஸ்வரி கிட்ட விசாரிச்சப்ப வெளியூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மணிகண்டன் ஊருக்கு வந்ததுல இருந்தே கணவன் மனைவிக்கிடையில ஒரே பிரச்சனை, டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க சார்னு சொல்லி இருக்காங்க. அதோட சரண்யாவுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒருத்தனோட பழக்கம் இருக்கிறதாவும் போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. சரண்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் மேல ஏற்கனவே போலீஸுக்கு ஒரு சந்தேக பார்வை இருந்துச்சு. மணிகண்டனோட அக்கா சரண்யாவுக்கு வேறொருத்தர் கூட பழக்கம் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சந்தேக பார்வை ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருக்கு. உடனே சரண்யாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கிடுக்குப்பிடி விசாரணை பண்ணதுக்கு அப்புறம்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. சென்னை கொடுங்கையூர்ல உள்ள வெங்கடேஸ்வரா நகரை சேர்ந்த மணிகண்டன் சரண்யா தம்பதிக்கு கடந்த 2014 கல்யாணம் நடந்துச்சு. இந்த தம்பதிக்கு 10 வயசுல ஒரு மகனும் 8 வயசுல ஒரு மகளும் இருக்காங்க. வெளியூர்ல கார் டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மணிகண்டன் மாசத்துக்கு 2 முறை தான் வீட்டுக்கு வருவாராம். கடந்த தீபாவளி லீவுக்கு சொந்த ஊருக்கு வந்த மணிகண்டன் அதுக்கப்புறம் வேலைக்கே போகல. மணிகண்டன் சென்னைக்கு வந்த மறுநாளே நீ பாட்டுக்கு சம்பாதிக்கிறேங்கிற பேர்ல வெளியூர்லயே இருக்க, இங்க என்னென்னமோ நடக்குது, பேசாம உள்ளூர்லயே ஏதாச்சும் வேலைய பாருப்பான்னு சொந்தக்காரங்களெல்லாம் அட்வைஸ் பண்ணி இருக்காங்க. என்னடா எல்லாரும் பொடி வச்சு பேசுறாங்களேன்னு சந்தேகப்பட்ட மணிகண்டன் என்னாச்சுன்னு தெளிவா சொல்லுங்கன்னு சொந்தக்காரங்க கிட்ட கேட்டிருக்காரு. அப்ப நீ ஊர்ல இல்லாத நேரம் உன் மனைவி சரண்யாவுக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் திவாகருக்கும் இடையில தகாத உறவு இருக்கிறதா சொல்லி இருக்காங்க. இத கேட்டு மனம் நொந்து போன மணிகண்டன் நேரா மனைவி கிட்ட போய் சண்டை போட்டிருக்காரு. கணவன் என்னதான் கத்தி கூச்சல் போட்டாலும் சரண்யா அவரோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம தொடர்ந்து திவாகர் கூட பேசி பழகிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இனிமே உன்னை தனியா விட்டுட்டு ஊருக்கெல்லாம் போக முடியாது, நான் இதுக்கப்புறம் இங்கேயே தான் இருக்க போறேன்னு சொல்லி மணிகண்டன் சென்னையிலேயே கார் ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. அத்தோட திவாகர் கூட பேசுறதையும் பழகிறதையும் நிறுத்த சொல்லி மனைவிய அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அடிக்கடி வெளியூருக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மணிகண்டனுக்கு நல்ல சம்பளம் கிடைச்சிருக்கு. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம் மொத்தத்தையும் ஊர்ல இருக்கிற மனைவி சரண்யாவுக்கு தான் அனுப்பி வச்சிருக்காரு. கணவனோட பணத்துல 3 வேளையும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு அவருக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க சரண்யா. மனைவியோட தகாத உறவை பத்தி தெரிஞ்சதுல இருந்து தினமும் குடிச்சிட்டு வந்து சரண்யாவை அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு மணிகண்டன். தினமும் அடிச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. திவாகர் கூடயும் பேச விட மாட்டேங்கிறாருன்னு ஆத்திரம் அடைஞ்ச சரண்யா கணவனை தீர்த்து கட்ட முடிவு பண்ணி இருக்காங்க.
வழக்கம் போல மது போதையில வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்த மணிகண்டனோட கழுத்தை நைலான் கயிறை வச்சு இறுக்கியே கொன்னு இருக்காங்க சரண்யா. குழந்தைங்க 2 பேரையும் தூங்க வச்ச சரண்யா அதுக்கடுத்து தன்னோட கள்ள காதலனையும் வீட்டுக்கு வர வச்சு சடலத்தை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு பிளான் போட்டிருக்காங்க. அப்ப திவாகர் பாடியை டிஸ்போஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், சடலத்தை தூக்குல தொங்க விட்டுட்டு சூசைடு பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிடலாம்னு ஐடியா கொடுத்திருக்கான். அதுபடி 2 பேரும் சேர்ந்து மணிகண்டனோட கழுத்துல கயிறை கட்டி சடலத்தை தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. விசாரணையில இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கணவனை துடிக்க துடிக்க கொலை செஞ்ச சரண்யாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க போலீஸ். 14 வயது சிறுமி 4 மாதம் கர்ப்பம். மருத்துவர்கள் கூறியதை கேட்டு அதிர்ந்து போய் நின்ற உறவினர்கள். 2 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு. போக்சோவில் கைதான நபருக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை. நடந்தது என்ன? பெயிண்டர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த 37 வயசு சுப்பிரமணிக்கும் ஆடு மாடுகளை மேய்க்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருந்த 14 வயசு சிறுமிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேருக்குமே ஈரோடு மொடக்குறிச்சி தான் சொந்த ஊரு. சாதாரணமா ஆரம்பிச்ச பஸ் பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு காதலா மாறி இருக்கு. இந்த விஷயம் சிறுமியோட வீட்டுக்கு தெரிய வர முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சாலும் சுப்பிரமணிக்கும் அந்த சிறுமிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல கல்யாணமான 10 நாட்கள்லயே சிறுமிக்கு வாந்தி மயக்கம் வந்திருக்கு. சாப்பாடு ஏதாவது ஒத்துக்காம போயிருக்கிறதுனால தான் இப்படி இருக்கும்னு நினைச்ச சொந்தக்காரங்க சிறுமிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்கிருந்த மருத்துவர்கள் சிறுமியோட வயசு என்னன்னு கேட்டப்ப 14ன்னு சொன்னதும் ஷாக் ஆகி இருக்காங்க. சிறுமி 4 மாச கர்ப்பிணியா இருந்ததுதான் அந்த ஷாக்குக்கே காரணம். கல்யாணமான 10வது நாள்லயே சிறுமி கர்ப்பமா இருக்கிறாங்கன்னு சொன்னதும் ஒட்டுமொத்த குடும்பமே திகைச்சு போய் நின்னு இருக்காங்க. 14 வயசுலயே சிறுமி கர்ப்பமான்னு ஷாக்கான டாக்டர்ஸ் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் சொல்லி இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் என்ன ஏதுன்னு விசாரிச்சப்ப 14 வயசுலயே சிறுமி கர்ப்பமாயிருக்கிறது உறுதி செஞ்சு சிறுமியோட கர்ப்பத்துக்கு காரணமான நபர் மேல போக்சோ பிரிவுல FIR ஃபைல் பண்ணி கைது பண்ணி விசாரணை பண்ணாங்க. அதே நேரம் சிறுமிக்கிட்டையும் விசாரணை பண்ணதுல தான் பல அதிர்ச்சியான விஷயங்களும் இந்த கர்ப்பத்துக்கு சுப்பிரமணி காரணம் இல்லைங்கிறதும் தெரிய வந்துச்சு. வறுமையான குடும்பத்தை சேர்ந்த 14 வயசு சிறுமிக்கு படிப்பு ஏறாததால பெற்றோர் ஆடு மாடுகள் மேய்க்கிற வேலையை பார்க்க விட்டுருக்காங்க. அப்படி ரோட்டோரத்துல ஆடுகளையும் மாடுகளையும் மேய்ச்சிக்கிட்டு இருந்த சிறுமி கிட்ட கரடி செல்வங்கிறவன் பேச்சு கொடுத்திருக்கான். வெகுளியா இருந்த சிறுமியும் ஒரே ஊர்க்காரர்னு நினைச்சு பேசி பழகிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட கரடி செல்வம் சிறுமி கிட்ட ஆசை வார்த்தை சொல்லி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணி இருக்கான். இப்படியே பல முறை சிறுமிய பாலியல் வன்கொடுமை பண்ணதுனால தான் சிறுமி கர்ப்பமாகி இருக்காங்க. இதுக்கு நடுவுல வீட்டுக்கு பக்கத்துல உள்ள பெயிண்டர் சுப்பிரமணி கூட சிறுமிக்கு பழக்கம் ஏற்படவே தன்னையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சுப்பிரமணிய டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது. 37 வயசான சுப்பிரமணிக்கு கல்யாணம் ஆகல. அதனால 14 வயசு சிறுமிய பெற்றோர்கள் சம்மதத்தோட கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. ஆனா சுப்பிரமணியும் சிறுமிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே பாலியல் வன்கொடுமை பண்ணி இருக்கான். ஒருவேளை அதனால தான் சிறுமி கர்ப்பமானாங்களான்னு தெரிஞ்சுக்க DNA டெஸ்ட் எடுத்தப்ப அது கரடி செல்வம் DNAவோட ஒத்து போயிருக்கு. 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே சிறுமிய கர்ப்பமாக்குனது சட்டத்தின்படி பாலியல் வன்கொடுமையா கருதப்படுது. அதனால போலீஸ் FIR ஃபைல் பண்ணி அடுத்தடுத்த ஆக்ஷன்ல இறங்கினாங்க. சிறுமி தரப்பிலிருந்து புகார் எதுவும் கொடுக்காத நிலையிலையும் 14 வயசுலயே சிறுமி கர்ப்பமா இருக்கிறத ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் படி உறுதி செஞ்சு அதை அடிப்படையா வச்சு கேஸ முன்னெடுத்திருக்காங்க போலீஸ். 2023ல இந்த கேஸ் ஃபைல் ஆகியிருக்கு. அப்போ 14 வயசுல இருந்த சிறுமிக்கு இப்போ 16 வயசு ஆகுது. ஈரோடு மகளிர் நீதிமன்றத்துல நடந்துகிட்டு வந்த இந்த கேஸ் 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் முடிவுக்கு வந்திருக்கு.
இந்த கேஸ விசாரிச்ச நீதிபதி முக்கிய குற்றவாளியா கருதப்படுற கரடி செல்வத்துக்கு 40 வருஷம் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிச்சு உத்தரவிட்டிருக்காரு. அதோட பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அபராத தொகையா 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும்னு உத்தரவிட்டிருக்காரு. கேரளாவை உலுக்கிய கர்ப்பிணி கொலை வழக்கு. 2 பெண் குழந்தைகளின் தாயை கர்ப்பமாக்கிய கொடூரம். இளம் பெண்ணை ஏமாற்றிவிட்டு வேறொரு பெண்ணுடன் ரொமான்ஸ். விஷயம் தெரிந்து கோபத்தில் கொந்தளித்த இளம்பெண் சமாதானம் பேசுவதாக அழைத்துச் சென்று கம்பியால் அடித்தே கொன்ற பயங்கரம். கொடூர கொலை செய்துவிட்டு ஆற்றில் சடலத்தை வீசிய கொடூரன் சிக்கியது எப்படி? பின்னணி என்ன? ஆலப்புழாவில் உள்ள ஆத்துல பெண் சடலம் ஒண்ணு கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தப்ப துணியால சுத்தி வச்சு ஒரு பெண்ணோட சடலம் கிடந்துச்சு. அந்த பொண்ணை யாரோ கொடூரமா கொன்னு சடலத்தை துணியால சுத்தி கல்ல கட்டி ஆத்துல வீசி இருக்காங்க. முகம் அடையாளமே தெரியாத அளவுக்கு செதஞ்சு போய் இருந்ததுனால அந்த பெண் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல தான் கடந்த ஒரு வாரத்துல 25 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள உள்ளவங்க யாராச்சும் காணாம போயிருக்காங்களா, அது சம்பந்தமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதாவது புகார் வந்திருக்கான்னு லிஸ்ட் எடுத்து விசாரிச்சாங்க. அதுல அனிதாங்கிற பெண்ண 4 நாளா காணும்னு அவங்க பெற்றோர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸ் அந்த அனிதாவோட பெற்றோரை நேர்ல வர வச்சு ஆத்துல இருந்து மீட்கப்பட்ட சடலத்தை காட்டியிருக்காங்க. அப்போ டெட் பாடியில இருந்த ட்ரெஸ்ஸையும் மச்சத்தையும் பார்த்து அது அனிதாவோட சடலந்தாங்கிறத அவரோட பெற்றோர் உறுதிப்படுத்தி இருக்காங்க. ஆத்துல சடலமா கிடந்தது அனிதான்னா அவங்கள கொன்னது யாரு, முகத்தை சிதைச்சு கொண்டவங்க யாருன்னு பல கேள்விகளுக்கு விடை தேடி விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காவல்துறையினர். அனிதாவோட செல்போன் எங்கன்னு தேடி பார்த்தப்ப செல்போன் கிடைக்கவே இல்லை. அதனால நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்த்தப்ப செல்போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அனிதாவோட செல்போன் கடைசியா எப்ப ஆன்ல இருந்துச்சு, யார் யார்கிட்ட எல்லாம் அதிகமா பேசி இருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்தப்ப பிரபீஷ்ங்கிற ஒரு ஆண் நம்பர்ல இருந்து அனிதாவுக்கு அடிக்கடி கால் வந்திருக்கு. அதனுடைய அடிப்படையில அந்த பிரபீஷை பிடிச்சு போலீசார் விசாரிச்சப்பதான் பல அதிர்ச்சி விஷயங்களை பத்தி தெரிய வந்திருக்கு. கேரள மாநிலம் மலப்புரத்தில் உள்ள நிலம்போரை சேர்ந்தவங்க 32 வயசான அனிதா. கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால அனிதா தன்னோட 2 பிள்ளைகளோட பெற்றோர் வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்க. இதுக்கிடையில அனிதாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பிரபிஷாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நண்பர்களா பழகிக்கிட்டு இருந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ முடிவு பண்ணி பக்கத்து கிராமத்துல ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து லிவ் இன் முறையில வாழ்ந்திருக்காங்க. அனிதா தன்னோட 2 குழந்தைகளையும் தன்னோட பெற்றோர் வீட்டிலேயே விட்டிருக்காங்க. பிரபீஷ் ஹவுஸ் ஓனர் கிட்ட தான் பஸ் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லி இருக்கான். அது மட்டும் இல்ல, நாங்க கணவன் மனைவியினும் எங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்கன்னு சொல்லி இருக்கான். பல பொய்களை சொல்லி வீட வாடகைக்கு எடுத்த பிரபீஷ் அனிதா கூட கடந்த 2 மாசமா ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு வந்திருக்கான். இதுக்கிடையில அனிதா கர்ப்பமானதும் அவங்க கிட்ட பேசாமலும் வீட்டுக்கு வராமலும் இருந்திருக்கான். ஆசை தீர்ந்ததுக்கு அப்புறம் அனிதாவை கழட்டி விட்ட பிரபிஷாவுக்கு ரஜினிங்கிற பெண்ணோட பழக்கம் ஏற்பட்டு அவங்க கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். இந்த விஷயம் அனிதாவுக்கு தெரிய வர பிரபிஷா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. நான் கர்ப்பமா இருக்கேன், நீ வேறொருத்தியோட சுத்திக்கிட்டு இருக்கியான்னு கேட்டு கொந்தளிச்சிருக்காங்க. என்ன ஏமாத்திட்டியே, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கர்ப்பமாக்கிட்டு இப்படி மோசம் பண்ணிட்டியேன்னு பிரபிஷா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க அனிதா. அது மட்டும் இல்லாம என்னைய உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லன்னா உன்னை உள்ள தூக்கி வச்சிருவேன்னு சொல்லி இருக்காங்க. தன்னால முடிஞ்ச அளவுக்கு அனிதாவை சமாதானப்படுத்த பார்த்திருக்கான் பிரபிஷா. ஆனா அனிதா உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பிரபிஷாவை வற்புறுத்தி இருக்காங்க. அதனால அனிதாவை கொன்னாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்சு அவங்கள கொலை செய்ய தன்னோட 2வது கள்ளக்காதலியோட சேர்ந்து பிளான் போட்டிருக்கான். அனிதா கிட்ட சமாதானம் பேசுற மாதிரி பேசி 2021 ஜூலை 9ஆம் தேதி ஆலப்புழாவில் உள்ள ரஜினி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கான் பிரபிஷா. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் கர்ப்பிணி பெண்ணுன்னு கூட பார்க்காம அனிதாவோட முடிய பிடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்கான் பிரபிஷா.
அப்ப அங்கிருந்த ரஜினி அனிதாவோட வாய துணியால அமுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இரும்பு கம்பியால அனிதாவோட முகத்தை செதைச்சி கொடூரமான முறையில கொன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அனிதாவோட சடலத்தை ஒரு பெட்ஷீட்டான சுத்தி வச்சு இரவோட இரவா ஆலப்புழாவில் உள்ள ஆற்று பகுதிக்கு கொண்டு போய் தண்ணீரில வீசிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இருக்காங்க. பிரபிஷா வாக்குமூலத்துல ஒன்னு விடாம சொல்லவே அவனையும் அனிதா கொலைக்கு உடந்தையா இருந்த ரஜினியையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ஆலப்புழா கூடுதல் மாவட்ட செஷன்ஸ் கோர்ட்ல நடந்து வந்த இந்த கேஸ்ல கடந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் முக்கிய குற்றவாளியான பிரபிஷாவுக்கு தூக்கு தண்டனை விதிச்சு உத்தரவிடப்பட்டிருக்கு. மதிய நேரத்தில் விவசாய நிலத்திற்கு வேப்பங்கொட்டையை எடுக்க சென்ற மூதாட்டி பின்பக்க தலையில் அடிபட்டும் கழுத்தில் இரும்பு கம்பியால் குத்தப்பட்டும் மூதாட்டி சடலமாக கிடந்த கொடூரம். கொலையாளிகளை பிடிக்க 6 தனிப்படைகளை அமைத்த போலீஸ். தடயவியல் நிபுணர்களை வரவழைத்தும் தடயங்களை சேகரித்த காவல்துறை. கொலையாளிகளை பிடிக்க முடியாமல் திணறல். கொலை நடந்து கிட்டத்தட்ட 3 மாதங்களாகியும் கொலையாளிகளை நெருங்க முடியாமல் போலீசார் திக்குமுக்காடுவது ஏன்? கொலையாளிகள் பிடிபடுவார்களா? பின்னணி என்ன? ஆகஸ்ட் 6ஆம் தேதி உச்சி வெயில் பொதுமக்களை வாட்டி வதச்சிருக்கு. அப்ப புதுக்குளம் கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் வீட்டுல இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல செல்லோங்கிற மூதாட்டி தன்னோட வயல்ல வேப்பங்கொட்டையை எடுக்க போயிருக்காங்க. காலையில போன மூதாட்டி சாயங்காலம் 4 மணி வர்ற வீட்டுக்கே வரல. மதியம் சாப்பாட்டுக்கு கூட மூதாட்டி வீட்டுக்கு வரலன்னு சொல்லப்படுது. இதுக்கிடையில பக்கத்து நிலத்தோட உரிமையாளர் தன்னோட வயலுக்கு ஏதோ வேலை விஷயமா போயிருக்காரு. அப்ப மூதாட்டி செல்லம் அவங்களோட நிலத்துல சடலமா கிடந்திருக்காங்க. பின்பக்க தலையில அடிப்பட்டும் கழுத்துல இரும்பு கம்பியால குத்தப்பட்டும் ரத்த காயங்களோட கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அந்த நபர் கிராம மக்கள் கிட்ட இந்த தகவலை சொல்லி இருக்காரு. மூதாட்டி செல்லம் உயிரிழந்தது கேட்டு ஷாக்கான கிராம மக்கள் சடலம் கிடந்த இடத்துல கூடி இருக்காங்க. அப்ப அங்கிருந்த ஒருத்தர் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காரு. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை ஆய்வு பண்ணி இருக்காங்க. மூதாட்டியோட கழுத்துல அங்கங்க காயங்கள் இருந்ததை பார்த்த போலீஸ் நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்டாங்களாங்கிற கோணத்துல விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. மூதாட்டிய கொன்னது யாரு? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஊருக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்தாங்களான்னு கிராம மக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப அங்க வந்த மூதாட்டியோட உறவுக்காரங்க ஒருத்தங்க மூதாட்டி கழுத்துல அணிஞ்சிருந்த 10 சவரன் நகைய காணலன்னு சொல்லி இருக்காங்க. அதை வச்சு மூதாட்டி நகைக்காக கொலை செய்யப்பட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் இந்த வழக்க தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. புதுக்குளம் கிராமத்துல பெரிய அளவுக்கு சிசிடிவி இல்லாததால போலீஸுக்கு கொலையாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இதனால 6 தனிப்படைகளை அமைச்சு கொலையாளிகளை தேட ஆரம்பிச்சாங்க போலீஸ். திட்டக்குடியில உள்ள புதுக்குளம் கிராமத்தை சேர்ந்தவரு ராமர். இவரு வெளிநாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு செல்லோங்கிற மனைவியும் 2 மகன்களும் இருக்காங்க. மகன்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெவ்வேறு கிராமங்கள்ல வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மூதாட்டி செல்லம் கணவன் அனுப்புற பணத்தை வச்சும் சொந்த நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆகஸ்ட் 6ஆம் தேதி எப்பவும் போல தன்னோட நிலத்துக்கு வேப்பங்கொட்டையை எடுக்க போன மூதாட்டி பின்பக்க தலையில பலத்த காயத்துடனும் கழுத்துல கொடூரமான ஆயுதங்களால குத்தப்பட்டும் ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்தாங்க. மூதாட்டி உயிரிழந்து கிடந்த இடத்துக்கு மோப்ப நாயை அழைச்சிக்கிட்டு போயிட்டு போலீஸ் சோதனை பண்ணி இருக்காங்க. அடுத்து தடயவியல் நிபுணர்களை வர வச்ச போலீஸ் எவிடன்ஸ் எதுவும் சிக்குமா, கொலையாளிகள் ஏதாவது பொருளை விட்டுட்டு போயிருக்காங்களா, கொலையாளிகளோட கால் தடங்கள் எதுவும் இருக்கான்னு சோதனை பண்ணி இருக்காங்க. மூதாட்டி உயிரிழந்து கிடந்த இடத்துக்கு பக்கத்துல வாய்க்கால் ஓடுது. அதுக்கு அருகாமையில ஒத்த அடி பாதை ஒண்ணு இருக்கு. இந்த 2 வழியாத்தான் கொலையாளிகள் தப்பிச்சு போயிருப்பாங்கிறத முடிவு பண்ண போலீஸ் அங்கேயும் தீவிர சோதனை பண்ணாங்க. ஆனா கொலை நடந்த அன்னைக்கு அந்த கிராமத்துல பயங்கர மழை பெஞ்சதுனால கால் தடங்கள் எல்லாம் மழையில அழிஞ்சு போயிட்டுதா சொல்லப்படுது. இதனால தடயங்கள் எதையும் நிபுணர்களால சேகரிக்க முடியல.
அடுத்து மூதாட்டியோட செல்போனை கைப்பற்றின போலீஸ் யார்கிட்ட இருந்து மூதாட்டிக்கு அடிக்கடி போன் வந்திருக்கு, யார்கிட்டெல்லாம் மூதாட்டி அடிக்கடி பேசி இருந்தாங்க, புது நம்பர்ல இருந்து போன் கால் ஏதாச்சும் வந்திருக்கா அப்படிங்கிற எல்லா லிஸ்டையும் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அடுத்து சடலத்தை முதல்ல பார்த்த பக்கத்து நிலத்தக்காரர், வாய்க்கால்ல மீன் பிடிக்க வந்தவங்க, துணி துவைக்க வந்தவங்க, குளிக்க வந்தவங்கன்னு எல்லாரையும் தங்களோட கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. ஆனா கொலை நடந்து கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேலாகியும் கொலையாளிகள் கிட்ட நெருங்க கூட முடியாம போலீஸ் திணறிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கொலை நடந்த 1 மாசம் மட்டும் இந்த வழக்குல தீவிர ஆர்வம் காட்டின போலீசார் அதுக்கப்புறம் இந்த வழக்குல பெரிய அளவுக்கு முனைப்பு காட்டலன்னு சொல்லப்படுது. இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகருமா, இல்ல கடைசி வரை கொலையாளிகளை பிடிக்காம போலீஸ் அலட்சியமா இருப்பாங்களான்னு கேள்விகள் எழுந்திருக்கு. அக்கா தங்கை இருவரை திருமணம் செய்த கூலி தொழிலாளி அறைக்குள் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்த பயங்கரம். அறை முழுவதும் வீசிய பெட்ரோல் வாடை. தலைமறைவான 2 மனைவிகள். சிசிடிவி காட்சிகளையும் செல்போன் நம்பரையும் ட்ரேஸ் செய்து தேடி வரும் போலீஸ். கூலி தொழிலாளியை பெட்ரோல் ஊற்றி கொலை செய்த நபர்கள் யார்? மனைவிகள் ஏன் தலைமறைவானார்கள்? நடந்தது என்ன? இரவு நேரம். மலவத் மோகன்கிற நபரோட வீட்ல இருந்து ஒரே கரும்புகையா வெளியேறி இருக்கு. இத பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்ல ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகி தீ விபத்து ஏற்பட்டிருக்கும்னு நினைச்சு அவரோட வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்ப வீட்ல இருந்த ஒரு அறைக்குள்ள மலவத் மோகன் கருகி போய் உயிரிழந்து கிடந்திருக்காரு. ரூம் ஃபுல்லா பெட்ரோல் வாடையும் வீசி இருக்கு. மலவத் மோகன் கிடந்த கோரத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச கிராம மக்கள் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லி இருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து மலவத் மோகனுக்கு என்ன ஆச்சு, அவரை யாரு கொலை செஞ்சாங்கன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போலீஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு வீட்ல இருந்து அதிகமான கரும்புகை வந்ததை வச்சுதான் நாங்க பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து பார்த்தோம். ஆனா மலவத்தை யார் கொண்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. மலவத் உயிரிழந்து கிடந்த நேரத்துல அவரோட மனைவிகள் 2 பேரும் வீட்ல இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. இதனால போலீஸுக்கு மலவத் மோகனோட மனைவிங்க மேல சந்தேகம் வந்திருக்கு. மலவத்தோட 2 மனைவிகளும் எங்க போனாங்கன்னு தெரிஞ்சுக்க அவங்களோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க போலீஸ். அடுத்து அந்த ஏரியாவில் உள்ள எல்லா சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. ஆனா அதுல போலீஸுக்கு எந்த ஒரு துப்பம் கிடைக்கல. அதுக்கடுத்து மலவத் மோகனோட சொந்தக்காரங்க கிட்டையும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டையும் தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலதான் பல உண்மைகள் வெளியில வந்திருக்கு. தெலங்கானாவில் உள்ள நிஜாமாபாத் பகுதியைச் சேர்ந்த மலவத் மோகன் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கும் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த கவிதாங்கிற பொண்ணுக்கும் பெரியவங்க சம்மதத்தோட கல்யாணம் ஆகி இருக்கு. 2 பேரும் கணவன் மனைவியா வாழ ஆரம்பிச்ச நேரத்துல கவிதாவோட தங்கச்சி சங்கீதா அடிக்கடி மலவத்தோட வீட்டுக்கு வர்றதும் போறதுமா இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் மலவத்துக்கும் சங்கீதாவுக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கவிதா தன்னோட கணவன் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. ஆனா கவிதாவை எப்படியோ சமாதானப்படுத்தின மலவத் சங்கீதாவை 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அடுத்து 3 பேரும் ஒரே வீட்ல வசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல 2 மனைவிகளோட மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருந்த மலவத் நாள் போக போக மது போதைக்கு அடிமையாயிட்டாரு. காலையில வேலைக்கு போற மலவத் ஃபுல் போதையில தான் நைட் வீட்டுக்கு திரும்புவாராம். இதுக்கிடையில கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்லாமலேயே கவிதாவும் சங்கீதாவும் ஒன்னா வெளியில போறது, ஜாலியா ஊர் சுத்துறதுமா இருந்திருக்காங்க. இத தெரிஞ்சு கடுப்பான மலவத் என்கிட்ட சொல்லாம 2 பேரும் அடிக்கடி எங்க ஊர் சுத்திக்கிட்டு இருக்கீங்க, வேற யார் கூடயாவது பழகிக்கிட்டு இருக்கீங்களா, அவன் கூட தான் ஊர் சுத்துறீங்களான்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு.
அதுக்கு நீ டெய்லி மது குடிச்சிட்டு வர்ற, எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிற, வெளியில ஒரு இடத்துக்கு கூட கூட்டிட்டு போக மாட்டேங்கிற, அதனால தான் நாங்க 2 பேரும் ஜாலியா ஊர் சுத்தணும், மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி இருக்காங்க. இத கேட்டு எரிச்சல் அடைஞ்ச கணவன் 2 பேரையும் போட்டு சர்ற மாதிரியா தாக்கி இருக்காரு. அன்னையிலிருந்து கணவன் மனைவிங்களுக்கு இடையில டெய்லி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. கணவனோட இந்த நடவடிக்கை கவிதாவுக்கும் சங்கீதாவுக்கும் எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்த மலவத் மனைவிங்க கூட சண்டை போட்டு அவங்க 2 பேரையும் ஒரு ரூம்ல வச்சு பூட்டி இருக்காரு. அப்ப 2 பேரும் கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்டு வந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த கதவை திறந்து விட்டுட்டு மலவத்துக்கு அறிவுரை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா கணவன் மேல கொலை வெறியில இருந்த மனைவிங்க 2 பேரும் இவனை இப்படியே விட்டு வச்சா நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டான், அதனால மலவத்தை போட்டு தள்ளிடலாம்னு முடிவு பண்ணி இருக்காங்க. அதுபடி பக்கத்துல உள்ள பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு ஒரு பாட்டில்ல பெட்ரோலையும் வாங்கிக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்த மலவத் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாரு. அப்ப அவரோட ரூம்க்கு போன கவிதாவும் சங்கீதாவும் அவர் மேல பெட்ரோலை ஊத்தி கொளுத்திட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இதுல உடம்பு ஃபுல்லா தீக்காயங்கள் ஏற்பட்டு மலவத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தலைமறைவா இருக்கிற கவிதாவையும் சங்கீதாவையும் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. நிகழ்தகவு